தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடத்தில் 3 தளங்களிலும் ஏராளமான அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு தரைதளத்தில் செயல்பட்டு வரும் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்திற்கு செல்வதற்காக மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேகமாக சரக்கு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தங்களது வாகனங்களில் அலுவலகத்திற்கு எளிதில் செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக போடப்பட்டுள்ள சரக்கு பாதையில் வடக்கு சார் உதவி கருவூல அலுவலகத்திற்கு பத்திரங்களை ஏற்றி சென்ற இளைஞர் ஒருவர் பைக்கில் அலுவலகத்திற்குள் வேகமாக சென்ற வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த இளைஞர் அலுவலகங்களுக்கு மத்தியில் பைக்கில் சென்று அங்கு பத்திரங்களை இறக்கி வைப்பதும் பின்னர் மீண்டும் பத்திரங்களை எடுப்பதற்காக அலுவலகத்திற்கு உள்ளே பைக்கை வேகமாக ஓட்டி வந்துள்ளதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பாதையில் அலுவலகங்களுக்குள்ளே இளைஞர் ஒருவர் பைக்கில் அதிவேகமாக சென்ற வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அதே அலுவலகத்திற்கு மற்றொரு நபர் பத்திரங்களை பைக்கில் ஏற்றி வந்து பின்னர் பைக்கை வெளியிலேயே நிறுத்திவிட்டு அதனை தூக்கி சென்று கருவூலத்தில் வைக்கும் நிலையில் இந்த இளைஞர் மட்டும் அலுவலகங்களுக்குள் பைக்கை ஓட்டி வந்து பத்திரங்களை இறக்கி வைத்தது ஏன்? இதனை அலுவலர்கள் எப்படி அனுமதித்தார்கள் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பைக்கில் இளைஞர் வேகமாக சென்றதை பார்த்த ஊழியர்கள் இது ஆட்சியர் அலுவலகமா இல்லை பைக் ரேஸ் கோர்ஸா என கேள்வி எழுப்பினர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.